வணக்கம். சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைவாரா மாட்டாரா? அதை முதல்ல சொல்லுங்க. ஏன்னா டேட்டு மாறிக்கிட்டே இருக்கு. தொண்டர்கள்லாம் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க. என்னப்பா அமைச்சர் எம்எல்ஏ பதவி என்ன பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கிறாரு. இப்போ தாவேகால இணையலாமா வேண்டாமா அப்படின்னு பல தடைகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனால ரொம்ப வெக்ஸான சி. விஜயபாஸ்கர் அவர்கள் கொஞ்சம் கடுப்புல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா 29ஆம் தேதி தன்னுடைய இணைப்பு விழா அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு சி. விஜயபாஸ்கர் அவர்கள். ஆனா விஜய் தரப்புல இருந்து அது தடுக்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவருடைய பர்த்டேக்கு சேர வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அப்பவும் தடைப்பட்டு போச்சு. இப்போ தேதிகள் மாறிக்கிட்டே வருது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாநாடு இருக்கிறதுனால அதுல கலந்து கொள்றதுனால 29, 30 இந்த தேதியில விஜய் அவைலபிளா இல்ல அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி தள்ளப்படுது. ஸோ இப்போ எத்தனாம் தேதி தான் கடைசியில வைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதிக்கு இதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்போ விஷயம் அது கிடையாது. என்ன அப்படின்னா சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் வரத்துக்கு பயங்கரமான ஒரு தடை ஏற்பட்டிருக்குதுங்க. அதனால தான் இந்த தேதிகள் மாற்றம் அப்படின்னு இங்க பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி யாரு தடை பண்றா, யாரு தடுக்கிறா அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பவர் சென்டர்ல ஒருத்தரா விளங்குறவர் ஜான் ஆரோக்கியசாமி, தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி. இவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கும்போது தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மத்தியில 2 விஷயங்களை உறுதிப்பட ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாங்க, தெளிவா இது பண்ணிட்டு வந்தாங்க. ஒன்னு ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுப்போம், அது மாத்திரம் இல்லாம ஒளிவு மறை இல்லாம ஒரு நிர்வாகத்தை நாங்க கட்டமைப்போம் இப்படின்னு 2 விஷயத்தை என்ன பண்ணாங்க தேர்தல் நெருக்க டைம்ல இவங்க மக்கள் மத்தியில ஒரு வாக்குறுதியாவே கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சியா இருக்கும், நிர்வாகம் அப்படின்றது எந்தவித ஒளிவு முறை இருக்காது, டைரக்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், மக்கள் டைரக்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை தான் இவங்க கொடுத்தாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூட இந்த 2 விஷயத்துல இவங்க உறுதியா இருக்கிறாங்க, இன்றளவும் உறுதியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சைட்ல இருந்து பார்த்தா மட்டும் ஊழலற்ற ஆட்சி, ஒளிவு மறைவு இல்லாம நிர்வாகம், இது 2மே அவங்க சைட்ல இருந்து மக்களுக்கு இது இன்னிய வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பல குளறுபடிகள் இருக்கு, கருத்துகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. விஜயபாஸ்கர் உள்ள கொண்டு வந்தா ஊழல் நிறைந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதா தாவேகா அப்படின்ற ஒரு பேரு மக்கள் மத்தியில வந்துரும். ஸோ அதனால சி. விஜயபாஸ்கரை உள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இங்க தடைக்கல்ல போடுறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனாலும் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. விஜயபாஸ்கர் மேல ஏற்கனவே குட்கா வழக்கு இருக்கு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தார் அப்படின்ற வழக்கு இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருக்கு. இது மாத்திரம் இல்லாம மத்திய அமைப்பு ஏஜென்சியான சிபிஐ, இடி, ஐடி போன்ற எல்லா வழக்கும் அவர் மேல நிலுவையில் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இப்போ நீங்க தாவேகாக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இது தாவேகாவுக்கு ஒரு கரும்புள்ளி ஆயிடும், ஒரு கருப்பு பூசண மாதிரி ஆயிடும், பேரு கெட்ட பேர் ஆயிடும். ஊழலற்ற ஆட்சி கொடுக்குற நீங்களே, ஊழல்வாதிகளே இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொடுக்குற நீங்களே, அமைச்சர்கள் ஏற்படுத்தின நீங்களே, இன்னைக்கு ஊழலுக்கு பேர் போன சி. விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ள கொண்டு வந்தா எப்படிங்க அது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்ம பலரு கேள்வி கேட்கிறாங்க இல்லையோ, எதிர்க்கட்சி நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா நம்ம மக்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம், என்ன ஒரு அசூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, ஒளிவு மறை இல்லாத ஒரு நிர்வாகம் அப்படின்னு தான் உள்ள கொண்டு வந்தோம். ஒருவேளை சி. விஜயபாஸ்கர் அவர்களை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு இந்த பேரு கெட்ட பேர் ஆயிடும். ஸோ மக்களே நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டாலும் மக்கள் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி தன்னுடைய வியூகத்தின் வகுப்பால என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்களே, அதாவது பவர் சென்டர் இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சி. விஜயபாஸ்கர் அப்படின்ற ஒரு ஆளுமையை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை தாவேகாவுக்குன்னு உருவாக்கிடலாம். தொண்டர்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஒன்றிய லெவலில், பூத் லெவலில் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொல்றதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா கட்சி கட்டமைப்பு அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஓட் பேங்க் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்குது. இது இன்னும் மக்கள் நம்மள அதிகமாக தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம பல சிம்பத்திகளை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஆனால் கட்சி கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை நம்ம ஸ்ட்ராங் படுத்த வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறதுனால சி. விஜயபாஸ்கர் போன்றவர்கள் நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவர் அதிமுகவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மாவட்ட செயலாளர் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கட்சி கட்டமைப்புக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இங்கே ஓட் பேங்க் ஏற்றணும் அப்படின்றதுக்காக மாவட்ட லெவலில் நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்துறதுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் சி. விஜயபாஸ்கர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்
பவர்ஃபுல்லா இருப்பாரு. சோ அதனால அவரை கட்சிக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் என்ன பண்றாங்க, விஜய்க்கு இங்க வந்து என்ன பண்றாங்க ஆலோசனை சொல்றாங்க. இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றத இங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இங்க அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கு, குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு, எல்லாமே இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது அவரை உள்ள கொண்டு வந்தோம்னா, இது நமக்கு கட்சிக்கு நல்ல பேரை கெடுக்கிற விதமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த இணைப்பு விழா அப்படின்றது பல கட்டங்களாக தள்ளப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, நான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்டியா உட்கார்ந்து இருக்கிறேன். சோ இது மாதிரி நீங்க வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி கிட்ட திரும்ப போயிருப்பேன். நீங்க எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இப்ப திடீர்னு இது மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் தரப்புல இருந்து வருகிற செய்திகளும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் விஜயபாஸ்கர் அவர்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சிட்டாலும் தொகுதி மக்களுடைய கனெக்டிவிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி பெட்டகம் பாக்ஸ் கொடுத்திருக்கிறாரு. சோ அதுல பல பரிசு பொருட்கள்லாம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மக்கள் கிட்ட ரொம்ப கனெக்டிவிட்டியில இருக்கணும். ஏன்னா இடைத்தேர்தல் வர வருது. விசில் சின்னத்துல என்னன்னா நம்ம வாக்கு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தொகுதி மக்கள் கிட்ட டெய்லி என்ன பண்றாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, போக்குவரத்துமா பேச்சுவார்த்தைகளை வச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கனெக்டிவிட்டியில தான் இருக்கிறாரு. அதாவது விஜயபாஸ்கர் அவர்கள் சுயேட்சையா நின்னாலும் அந்த தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தொகுதி மக்கள் கிட்ட ரொம்ப அன்பாகவே ரொம்பவே இயல்பாவே என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்காரு. எல்லா துக்க நிகழ்ச்சிகளும் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே போய் கலந்துக்கிறாரு. மக்கள் கிட்ட ரொம்ப கனெக்டிவிட்டியாவே இருக்கிறாரு அப்படின்னு தான் விஜயபாஸ்கர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போ ஜூலை 2ஆம் தேதி இது தள்ளப்பட்டிருக்குது. அதாவது விஜயபாஸ்கர் தாவேகால இணைவு விழா அப்படின்றது. இது ஜான் ஆரோக்கியசாமி எந்த அளவுக்கு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இதை தடுப்பாரு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி சொல்ற விஷயம் விஜய் அவர்களுக்கு சரிப்படாதா தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல விஜயபாஸ்கர் உள்ள வந்துட்டு இடி அந்த டைம்ல இங்க வந்து ரைடு விட்டாலோ இல்ல விசாரணை இது திரும்ப பழையபடி கையில் எடுத்தாலோ அது தாவேக்கா தான் அஃபெக்ட் ஆகும் கண்டி. விஜயபாஸ்கர் அப்படின்ற ஒரு தனி மனிதரா அஃபெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தாவேக்காவில இருந்து இணைஞ்சிட்டா தாவேக்கா அப்படின்ற ஒரு இதுவா தான் இருக்கும். தாவேக்காவும் என்ன பண்ணணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், சட்ட ரீதியா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ அப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது விஜயபாஸ்கர் உள்ள வரும்போது இந்த விசாரணை எல்லாத்தையும் பழைய விசாரணை எல்லாம் கையில் எடுக்கும் பொழுது அப்போ இங்க விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு கூட பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஜான் ஆரோக்கியசாமி இந்த முடிவு எடுத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு சிலர் இதை தடுக்கிறாங்க. இல்ல அவரை உள்ள கொண்டு வாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிடலாம், தாவேக்காவை கட்டமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் என்ன பண்றாங்க, விஜய்க்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்போ விஜய் எந்த ஆலோசனையை அவர் கையில் எடுக்க போறாரு? ஜான் ஆரோக்கியசாமி சொல்றபடி அந்த கையில எடுத்து விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில சேர்க்காம இருக்க போறாரா? இல்ல நம்மளுக்கு கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம், புதுக்கோட்டை மாவட்டத்தை அப்படியே நம்ம அழைக்க நம்ம என்ன பண்ணலாம், லட்டு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொடுக்குற ஆலோசனை கையில் எடுக்க போறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ எது எடுத்தாலும் தாவேக்காவுக்கு இது வந்து ஒரு பெரிய அடி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ 2ஆம் தேதி விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைவாரா மாட்டாரா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.